எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர்க்கு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இதனால நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம், ஆனா கூடவே பெரிய குழப்பமும் இருக்கு. இன்னைக்கு நாம இந்த ஆன்சர்க்கு உங்களுக்கு என்ன சொல்ல வருது, அடுத்து என்ன நடக்கும்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஆன்சர் கீ செக் பண்ணிருப்பீங்க. உங்க மார்க் ஏறி இருக்கலாம், இல்லனா குறைஞ்சிருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, செலக்ஷனுக்கு எந்த ஸ்கோரை கணக்கில் எடுத்துப்பாங்க? அதுதான் இங்க $1,000,000 கேள்வி. நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த ஆன்சர் கீனால வர்ற குழப்பங்கள், அப்புறம் எப்படி ஸ்கோர் கணக்கிடப்படுது, அந்த 1:5 ரேஷியோனா என்ன, எதிர்பார்க்குற கட் ஆஃப் என்ன, கடைசியா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ அஃபிஷியல் கீ வந்ததால நீங்க முதல்ல போட்ட கணக்கு மாறி இருக்கலாம். அதனால நம்மளோட முதல் முக்கியமான வேலை உங்களுடைய ஃபைனல் கரெக்டான மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான சந்தேகம் என்னன்னா, எக்ஸாம்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இன்னொன்னு மெயின் பேப்பர். இதுல எது குவாலிஃபையிங், எது கட் ஆஃப் கெடுத்துப்பாங்கன்றது தான். வாங்க அதை தெளிவுபடுத்திக்கலாம். சரி, இப்போ உங்க பேப்பர் எப்படி திருத்தப்படும், ஸ்கோர் எப்படி கணக்கிடப்படும்னு பார்க்கலாம். இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப பாருங்க, இங்க ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கு. பார்ட் ஏ, அதாவது தமிழ் தேர்வு, அது ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி தான். அதுல பாஸ் பண்ணா போதும். ஆனா உங்க ரேங்க் தீர்மானிக்க போறது பார்ட் பி, மெயின் எக்ஸாம்ல நீங்க வாங்குற மார்க் மட்டும்தான். அதுதான் அடுத்த கட்டத்துக்கான சாவி. சோ இந்த 3 ஸ்டெப்ஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல தமிழ்ல பாஸ் பண்ணணும். நீங்க தமிழ்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்க மெயின் பேப்பரே திருத்துவாங்க. கடைசியா உங்க கட் ஆஃப் மார்க் அந்த மெயின் பேப்பர்ல நீங்க வாங்குற 70 மார்க்கை வச்சு மட்டும்தான் முடிவு செய்யப்படும். உண்மையான போட்டியே அங்கதான். இப்போ எந்த ஸ்கோர் முக்கியம்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததா போட்டி எந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னு இந்த 1:5 செலக்ஷன் ரேஷியோவை வச்சு புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஒரு வேளைக்கு 5 பேரை அடுத்த ரவுண்டான பிசிக்கல் டெஸ்டுக்கு கூப்பிடுவாங்க. அதாவது மொத்த காலி இடங்களை விட 5 மடங்கு ఎక్కువ பேரை கூப்பிடுவாங்க. இந்த வருஷம் பேக்லாக் வேகன்சி உட்பட மொத்த காலி பணியிடங்கள் 3665. இப்போ இந்த 3665 அந்த 1:5 ரேஷியோ படி 5 பேருக்குன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18,300 பேர். இவங்க தான் அவங்க கம்யூனிட்டி ரேங்க் படி அதிக மார்க் எடுத்த டாப் கேண்டிடேட்ஸா அடுத்த கட்டத்துக்கு அழைக்கப்படுவாங்க. சரி, இப்போ நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்போ இருக்கிற போட்டிய வச்சு கம்யூனிட்டி வாரியா எதிர்பார்க்கப்படுற கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுல இருக்கிறது 70 மார்க்குக்கு எதிர்பார்க்கப்படுற கட் ஆஃப். உதாரணத்துக்கு ஓசி கேட்டகரியா இருந்தா 59க்கு மேலேயும், பிசி மற்றும் எம்பிசிக்கு 57க்கு மேலேயும் இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணு, இது வெறும் கணிப்பு தான், ஃபைனல் ரிசல்ட் இல்ல. சரி, உங்க ஸ்கோர் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். எதிர்பார்க்கிற கட் ஆஃபையும் பார்த்துட்டீங்க. இப்போ முக்கியமான கேள்வி, இதுக்கு மேல நாம என்ன செய்யணும்? இந்த நேரத்துல நாங்க உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரே ஒரு முக்கியமான அறிவுரை இதுதான். ஒருவேளை உங்க மார்க் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட தயவு செஞ்சு உங்க பிசிக்கல் ட்ரெயினிங்கை மட்டும் நிறுத்தாதீங்க. ஏன் உங்க பயிற்சியை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றோம்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முதல்ல, இது ஒரு கணிப்பு தான். ரெண்டாவதா, உங்க போட்டி உங்க கம்யூனிட்டிக்குள்ள மட்டும்தான். ஒருவேளை உங்க கம்யூனிட்டியில டாப் மார்க்ஸ் எடுத்தவங்க கம்மியா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கலாம். அதனால 1-2 மார்க் வித்தியாசத்துல இருக்கேன்னு மனசை தளர விட்டுடாதீங்க. கடைசியா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எழுதின தேர்வுல வாங்கின மார்க்க இனிமே மாத்த முடியாது. ஆனா உங்க கையில ஒன்னே ஒன்னு இருக்கு, அது உங்க உடற்தகுதி. அதை நீங்க தான் கட்டுப்படுத்த முடியும். சோ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அடுத்த கட்டத்துக்கு நீங்க தயாரா?